ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். தை மாதத்துல மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே மேன்மையான எண்ணங்களோடு மேலான சிந்தனைகளோடு உலகத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கு உண்டான சிறப்பு. அப்படிப்பட்ட மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாரத்திலேயே உங்களுடைய ராசிக்கு உத்தியோகஸ்தானத்தில் சூரிய பகவான் பஞ்சமாதிபதியாக சொல்லப்படுகிற சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது. அல்லது ஏற்கனவே உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி வேணும் இல்லையா, அந்த உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அல்லது சிறந்த மனிதர் அல்லது சிறந்த நிர்வாகத்தார் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தை மாதம் அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களுக்கான சிறப்பு, பெண்களுக்கான வலிமை, பெண்களுக்கான பெருமை அருமையாகவே உயரக்கூடிய மாதமாக தை மாதம் முழுவதும் அமையும். தை மாதத்தில் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய கோயிலுக்கு போகிறது, முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் முறையான வகையில் செய்யக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய ஒரு சிறப்புகள் தை மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. சான்றோர்களை சந்திக்கக்கூடிய, பெரியவங்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய, குருமார்களை சந்திக்கக்கூடிய, நல்லவங்களுடைய நட்புகள் அதிகமாகக்கூடிய நல்ல மாதமாக தை மாதம் முழுவதும் இருக்க போகுது. உத்தியோகத்தில் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். பொதுவாகவே சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல முறையில், அதாவது பயம் இல்லாமல் சுபகாரியங்கள் உறுதியாகக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமைய போகுது. மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பேருக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய மாதமாகவும் தை மாதம் அமையும். சார், என்னதான் நிறைய பேத்துக்கு நல்லது சொல்லியிருந்தா கூட சில பேத்துக்கு தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கு சார்? தை மாத கிரக நிலைகளை பொறுத்து இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்தந்த மாதிரியான நன்மைகள் உண்மையாகவே நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவோ அல்லது உங்களுடைய மாத திதி அப்படிங்கிறதுக்கு மேலே வார திதி தேவதை அல்லது வருட திதி தேவதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடங்கள் தாமதம் வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். போதா குறைக்கு 8ஆம் இடத்துல தை மாதம் ஆரம்ப நாளில் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே ஒரு சில சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நீங்கள் சிக்கல் இல்லாத சீரான வாழ்வு வாழணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது எண்ணி 7 நாள் அனுகிரகம் இருக்கும். ஆனால் எல்லா நேரமும் எல்லா நாட்களும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அல்லது குலதெய்வ ஆசை கிடைக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய, குடும்பத்துக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, சமுதாயத்தில் சரளமாக பண மதிப்பு அல்லது மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்திற்குண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா?
வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.